நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். முண்டாசுப்பட்டி 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 ரொம்ப சந்தோஷமா இருக்கு. முண்டாசுப்பட்டி. There is something I have to say about this peculiar village. எந்த ஊர் சொன்னீங்க? முண்டாசுப்பட்டிங்க. எங்க ஐயாவை சிங்கம் மாதிரி போட்டோ எடுக்கணும். சிங்கம் மாதிரி போட்டோ எடுக்கணும்னா காட்டுக்குள்ளே தான் போகணும். முண்டாசுப்பட்டி ட்ரெய்லர், டீசர் எல்லாமே பார்த்தேன். ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. இந்த மாதிரி படம் வந்து கண்டிப்பாக ரொம்ப நாள் ஆயிடுச்சுன்னு தான் சொல்லணும். ஒரு அழகான கிராமம், அதை வந்து முண்டாசுப்பட்டின்ற ஒரு கிராமத்தை வந்து அவ்வளோ இயல்பாக காமிச்சிருக்காங்க. அது ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. இந்த கிராமத்தில் வந்து நம்ம நிறைய கிராமத்துக்கு போயிருப்போம். அங்கே பெக்யூலியரான கேரக்டர்ஸ்லாம் இருப்பாங்க. அவங்களாம் சிட்டியில் பார்க்கவே முடியாது. அந்த மாதிரி தேடி கண்டுபிடிச்சி கேரக்டரைசேஷன் அமைச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன் டைரக்டர் ராம். கண்டிப்பாக வந்து ஒரு ஹோல்சமான ஒரு வில்லேஜை வந்து காட்டுறதுன்றது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அது அழகாக அச்சீவ் பண்ணியிருக்காரு. அது ட்ரெய்லர்லேயே நல்லாவே தெரியுது. அவருக்கு அழகாக வந்து ஆர்ட் டைரக்டரும் மியூசிக் டைரக்டரும் ரொம்ப அழகாக சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. சினிமாட்டோகிராஃபர் பர்டிகுலராக சொல்லணும், அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காரு. எப்போவுமே ஒரு ஃபில்மை வந்து ஹோல்சமாக வந்து அழகாக இருந்தால் மட்டும்தான் வந்து அது பெரிய சக்ஸஸுக்கான வாய்ப்பு இருக்கும். இந்த படம் வந்து அந்த ஒரு ஹோல்சம் சக்ஸஸுக்கான பெரிய ஸ்கோப் இருக்குது. அது பார்க்கும்போதே தெரியுது. படத்துடைய கேமராமேன் ரொம்ப ஒரு ஜீவா சாட்டையெல்லாம் ஒரு குவாலிட்டி இருக்கும். அது இந்தியன் படத்துலலாம் ஒரு வில்லேஜை கூட அவ்வளோ அழகாக காமிக்க முடியுங்கிற ஒரு விஷயம் இருக்குதுங்களே. அப்படி அந்த வில்லேஜ், அந்த நேட்டிவிட்டி ரொம்ப அழகாக காமிச்சிருக்காரு. கண்டிப்பாக வந்து இந்த படத்துடைய கேமராமேன் பர்டிகுலராக பெரிய அளவுக்கு பேசப்படுவா. அப்படி பிவி சங்கர் கேமராமேன் பற்றி சொன்னேன்னா, ஸோ 80s ஒரு படத்தை ஆடியன்ஸுக்கு எப்படி ப்ரெசென்ட் பண்ணணுமோ அது பர்ஃபெக்டாக இருக்குது அந்த படத்தில். எல்லாரோட கெட்டப்ஸும் சரி, பேக்ரவுண்ட் அவர் செலக்ட் பண்ணியிருக்கோம் சரி, கலர்ஸ் சரி, ஆங்கிள் எல்லாமே ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணியிருக்கார் சங்கர். கண்டிப்பாக ஒரு பெரிய கேமராமேனாக ஃபியூச்சரில் இருப்பார். If you finish this job, I will give you £75,000. Are you sure? சோறு தானுங்க. இந்த படத்துடைய டைரக்டர் முண்டாசுப்பட்டின்னு ஒரு டைட்டில், விஷ்ணுக்கு அப்படி ஒரு கெட்டப்பு, டோட்டலாகவே ஒரு பீரியடு படம்னு ஒரு ஃபஸ்ட்டு ஃபில்ம் அட்டம்ப்ட் அடிக்கிறது இருக்குங்க. அது ரொம்ப சுப்ரமணியபுரத்துக்கு அப்புறம் சசிகுமார் சார் தான் அப்படி ஒரு ரிஸ்க் எடுத்தார். இந்த படம் பார்க்கும்போதே ஒரு சின்ன ஒரு ஃபன் மூடு வருது. கண்டிப்பாக இந்த படத்தை வந்து ஆடியன்ஸ் எல்லாருமே என்ஜாய் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த படத்துடைய கேஸ்டிங், க்ரூ எல்லாமே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஏன்னா ஃபஸ்ட்டு படம் நேட்டிவிட்டி படம் பண்ணுறது வெண்ணிலா கபடிக்கு நான் பண்ணேன். ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஏன்னா அதில் நமக்கு வந்து ஒரு நிஜம் இருக்கும், ஒரு லைஃப் இருக்கும். ஸோ இந்த முண்டாசுப்பட்டின்ட்டு, அந்த முண்டாசுங்கிறதே வந்து அழகான ஒரு வார்த்தை. எல்லாருக்குமே ஒரு மரியாதை நிமித்தமாக அந்த முண்டாசை கட்டி விடுவாங்க. கண்டிப்பாக இந்த படம் ஒரு பெரிய வெற்றி படமாக அமையும் நான் நம்புகிறேன். எல்லாத்தையுமே சொல்றாடா. இது என்ன மூக்கு மட்டும் பொடுப்பாக இருக்குது? தைக்கு அப்புறம் தமிழ் சினிமாவில் முனிஸ்காந்து தான். Wow, very nice. டேய், எங்கடா எல்லாரும்? நம்ம ஒரு காரணங்களாம் விவரமானவனுங்கள. அதாவது 1980 சம்மந்தப்பட்ட கதை தான். அப்போல்லாம் பார்த்திங்கன்னா இந்த கேமராவுக்கு நிறைய பேர் பயப்படுவாங்க. போட்டோ எடுத்து ஆயுசு குறைஞ்சிரும், இல்லை ஏதாவது இறந்துருவாங்க அப்படின்னு அந்த மாதிரிலாம் ஒரு மூட நம்பிக்கை இருக்குது. அது விஷயமாக படம் பண்ணியிருக்காங்க. இது டைட்டிலே ஒரு பயங்கர கேட்சியாக இருக்குது. அதோடு வந்து சாங்ஸு, மியூசிக் டைரக்டர் சூப்பராக பண்ணியிருக்காங்க. கேமராமேன் ஒளிப்பதிவு ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. எடிட்டிங் மற்ற எல்லா டெக்னீஷியனுமே ரொம்ப ஒர்க் பண்ணியிருக்காங்க. லொக்கேஷன்லாம் சூப்பராக இருக்குது. அந்த 80s வந்து அப்படியே பார்க்க முடியுது. காதல் கனவே தள்ளி போகாதே போகாதே, ஆசை மறைச்சு நீ ஒளியாதே ஓடாதே.
காதல் கனவே தள்ளி போகாதே போகாதே ஆசை மறைச்சு நீ ஒளியாதே ஓடாதே கனியே உன்னை காண காத்திருக்கேன் அடியே வழி நானும் பார்த்திருக்கேன் தேனாழியில் நீராடுதே மனமே ஓ பூவாளியில் நீ தூக்கமா தினமே காதல் கனவே தள்ளி போகாதே போகாதே செதறாம சிறுமொழி பேசு சிரிப்பாலே நறுக்குன்னு ஊசி பதிச்சாலே பரவசமான சுகமா சிறுநூலா துணியில் இருந்து தனியாக விலகி விட மனமெங்கே அழகி போச்சு மெதுவா எரகால படகா நீந்தி காத்தில் நானும் இறந்தேனே கடிவாள குதிரையாக எனதா நீயும் இழுத்தாயே மாறாதே மனமே மானே மடி மேலே விழுந்தேன் நானே சாங்ஸ் டீசர்ஸ் எல்லாமே வந்து அந்த 80s ஃபீல் இருக்குது அண்ட் இட்ஸ் வெரி ஜெனுவன். ஸோ பார்க்கும்போதே உங்களுக்கு ஒரு 80ஸில் எப்படி இருந்திருக்கும், எந்த மாதிரி ரொமான்ஸ் இருந்திருக்கும், எந்த மாதிரி ஒரு பேக்ரவுண்ட் இருந்திருக்குன்ற அந்த ஒரு ரீக்ரியேஷன் வந்து இட்ஸ் இஸ் வெரி பியூட்டிஃபுல். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஒரு நாள் ஹாலிவுட்ல கால ஓப்பன் சோசியக்கார சொல்றது சரியா போச்சப்பா. சிவி குமார் சாரோடைய ப்ரொடக்ஷன். சிவி குமார் சார், ஃபாக்ஸ் ஸ்டார் ஏன்னா 2 பெரிய நிறுவனங்கள். அவங்க வந்து சிவி குமார் சார் வந்து பார்த்திங்கன்னா எல்லா படமுமே வந்து வரிசையாக ஹிட்டு. அவர் வந்து ரொம்ப கதைக்கு முக்கியத்துவம் கொடுத்து எடுக்கக்கூடியவங்க. அதனால் அவரோட பேனரும் ஃபாக்ஸ் ஸ்டாரும் இணைஞ்சிருக்கும் போது இன்னும் கொஞ்சம் எதிர்பார்ப்பை அதிகப்படுத்துது. தலைவரே, இந்த அநியாயத்தை தட்டி கேட்க யாருமே இல்லையா? வந்துட்டாங்க வந்துட்டாங்க இதோ வந்துட்டாங்க. எல்லா வண்டி ஓடினாத்த பெட்ரோல் குடிக்க காரம் நின்றுட்டே குடிக்குது. அவ கண்ணுக்கு நம்ம ஹாலிவுட் ஸ்டுடியோவை எழுதி வைக்கலாம்னா பார்த்துக்கேன். ராணி மகராணி கலைவாணி. சிவி குமார் சார் வந்து நிறைய வெரைட்டியான ஃபில்ம்ஸ் வந்து நமக்கு இது வரைக்கும் தந்துகிட்டே இருக்கார். இந்த படமும் அப்படி ஒரு படமாக அவருக்கு அமையணும்னு நான் உண்மையாகவே வேண்டிக்கிறேன். கண்டிப்பாக அவருக்கு இந்த படம் ஒரு பெரிய சக்ஸஸாக இருக்கும். ஏன்னா அழகான ஒரு டீமை அவர் க்ரியேட் பண்ணிட்டார். இதுக்கு மேலே ஒரு ப்ரொடியூசராக வந்து அவர் எதுவுமே பண்ண தேவையில்லை. ஹலோ, கோபிங்களா? ஆமாங்க தம்பி, அவசரமாக ஒரு ஃபோட்டோ பிடிக்கணுங்க. இல்லைங்க, இன்னைக்கு முடியாது, கம்பெனி லீவு. அப்படி சொல்லாதீங்க தம்பி, பணம் வேணாம், ஜாஸ்தியாக வாங்கிக்கிங்க. ஆகாதுங்க, எனக்கு தலைவர் படம் வர ரிலீஸ் ஆகுது. பல்லு கூட வளர்க்காம நம்ம போய் டிக்கெட் எடுக்க போயிருக்கோம். தம்பி இந்த ஜில்லாவிலேயே நீங்கள் தான் நல்லா ஃபோட்டோ பிடிப்பீங்கன்னு சொன்னாங்க. காலையிலேருந்து உங்கள் கடவாசல்லே நிற்கிறேன் தம்பி. சரி, ஸ்டூடியோ கதவு மேலே சாவி இருக்கும், தரத்துட்டு உள்ள உட்காருங்க. சரி, பக்கத்து கடையில் டீ சொல்லிங்க. ஆகட்டுங்க தம்பி, ரொம்ப சந்தோஷங்க. ஃபேமிலி போட்டோ தம்பி. விஷ்ணு பற்றி நிறைய சொல்லலாம். நல்ல ஒரு நண்பர். அது வெரைட்டியான ஃபில்ம்ஸ் வந்து சில ஹீரோஸ் தான் வந்து அவங்களோட இனிஷியல் கரியரில் தருவாங்க. எல்லாருமே கமர்ஷியலாக ஒரு ஹிட் தரணும்னு தான் நினைப்பாங்க. ஆனால் வந்து வித்தியாசமான படங்கள் வந்து இனிஷியல் ஸ்டேஜ் ஆஃப் த கரியர்லேயே கொடுத்தது வந்து விஷ்ணு தான். கண்டிப்பாக இந்த படத்தில் வந்து விஷ்ணுக்கு ஒரு புது டோனும் புது கலர் இருக்குன்றது உணர முடியுது. இது வந்து ஒரு நல்ல ஒரு பயங்கரமான ஒரு காமெடி மூவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்ப்பு தூண்டுது. அவ கண்ணுக்கு நம்ம ஹாலிவுட் ஸ்டுடியோவை எழுதி வைக்கலாம்னா பார்த்துக்கேன்.
ராணி மகராணி கலைவாணி ஏரா தூக்கம் பறிபோச்சு மருதாணி பொன்னான உன் காதில் என்ன ஆசை சொன்னேனே. இந்த படத்தில் காளி, ராமதாஸ் இவங்களாம் ஒரு படம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக இந்த படம் எல்லாத்துக்கும் ஒரு பெரிய படமாக அமையும். ஆனந்த்ராஜ் சார் இதில் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். பார்த்தேன், ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. This file is about Mundasapati village. After my father's death, I got this file. I hope that you know that an asteroid fell on this temple in 1947. My father found this asteroid contains high valuable minerals. I need this asteroid. If we get this asteroid, we don't need elephant trunks and 5 metal alloy statues. If you finish this job, I will give you £75,000. 75,000 pounds? Sorry, me 75,000. What you? I will become son-in-law of Queen Elizabeth. ஷான் டால்டன் மியூசிக், அவரோட இண்டிபெண்டன்ட் மியூசிக்லேருந்து மைக்ரோபோ வாசன் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதுலேயும் சூப்பராக இருக்குது. அவரோட சாங்ஸ் எல்லாம் ரிப்பீட்டில் இருக்குது காரில். இந்த படத்துடைய மியூசிக் டைரக்டர் ஷான். ஸோ ஃபஸ்ட்டு படம் மாதிரி தெரியல, இஸ் சவுண்டு ரொம்ப நீட்டாக இருக்குது. மியூசிக் டைரக்டர் ஷான் டால்டன் பற்றி சொன்னோம். அந்த ட்ரெய்லர் மியூசிக்கும் சரி, அந்த படத்தில் நான் ஒரு 2 minutes தான் சாங் பார்த்தேன். ரொம்ப ஒரு லவ் சாங், அது ரொம்ப நைஸ் மெலடி. இல்லாம கொடுக்கணும் எல்லாமே நீதானே. முன்னோர நினைச்சுக்க போறா இவன் முன்னேற துணிஞ்சிட்ட வாரா. மண்ணோட விழுந்து பொண்ணோட விழுந்து விண்ணாட வருவானே. கைகாலும் முளைச்சதும் போதும் இவன் கண்ணத்தை மறைக்குது பாவம். பித்தாக பிடிக்க பிஞ்சாக துடிக்க முத்தாம போனானே. ஒன்னொன்னா ஏறுது பாரு இவன் உட்கார ஏதுங்க நேரம். உல்லாசம் உணர ஊரெல் அறிய கோமாளியானானே. படத்தோட பாடலும் பார்த்தேன், ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எனக்கு. இந்த மாதிரி படத்தில் நான் நடிக்கலன்னு ஃபீல் பண்ணுறேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். There is something I have to say about this peculiar village. எந்த ஊர் சொன்னீங்க? முண்டாசப்பட்டிங்க.
எங்கள் ஐயாவை சிங்கம் மாதிரி ஃபோட்டோ எடுக்கணும். சிங்கம் மாதிரி ஃபோட்டோ எடுக்கணும்னா காட்டுக்குள்ளே தான் போகணும். கண்டிப்பாக இந்த முண்டாசு பட்டி படம் மிகப்பெரிய வெற்றி அடையும். இந்த படத்துடைய சாங்கும் இந்த படத்துடைய ட்ரெய்லரும் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ப்ராமிசிங்கான படமாக தெரியுது. சில படங்கள் வந்து நமக்கு வந்து பேச்சுக்கு பேசுவோம், சில படங்கள் நல்லா இருக்குன்னு சொல்கிறத விட மனசார சொல்கிறேன், இந்த படம் கண்டிப்பாக பெரிய வெற்றி அடையும். லுக்காக வெரி டிஃப்ரெண்ட். கண்டிப்பாக இந்த படம் ஒரு அட்டென்ஷன் படமாக தமிழ் இண்டஸ்ட்ரியில் வந்து உருவாக நினைக்கிறேன். நீங்கள் லவ் பண்ணுற லட்சணத்துக்கு இந்த கிழவனே காரித்து போயிட்டேன். சாமி சோடா கிட்ட குடிக்கிறீங்களா? ஏய் இப்போ கீழே கார் பா. ஏய் பொறி உருண்டு திங்கிற வயசாடா இது. இந்த ஊரில் எல்லாரும் லூஸ் மாதிரியே இருக்கானுங்க. அது என்னங்க எல்லாத்தையும் வீட்டு கதவுலையும் திரும்பி போன எழுதி இருக்குது. வர்ற சொந்தக்காரங்களை வாசலோடு அனுப்புறக்கா? அப்படி இல்லைங்க தம்பி, இந்த ஊரில் ராத்திரியான ரத்தம் கேட்டு காட்டு ஏறி வீட்டு வாசலில் வந்து நிற்குமுங்க. இப்படி எழுதி வச்சுட்டா படித்து போட்டு அது பாட்டுக்கு போயிடும் பாருங்க. பாத்தியா எங்கள் ஊரில் ரத்த காட்டேரியெல்லாம் படிச்சிருக்குது. பள்ளிக்கூடம் போகாமல் வந்திருக்காங்க. என்னாச்சியா? இத்தனை நாள் ஊருக்குள்ள திருட்டு வேலை பண்ணிக்கிட்டு இருந்தவன் மாட்டிக்கிட்டானா? வாங்க எல்லாரும். அப்படியே சிக்கிட்டானா? சத்த இருங்க தம்பி வர. இந்த படம் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஃபுல் என்டர்டெயின்மெண்ட். அதாவது கண்டிப்பாக ஒரு ஃபன் ட்ரிப் மாதிரி இந்த ஃபில்ம் இருக்கும்னு நினைக்கிறேன். 80 வந்து கண்ணு முன்னாடி காட்டியிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு சுப்பிரமணியபுரம் அந்த இது இருந்துச்சு கண்டிப்பாக. அதுக்கப்புறம் அந்த ரொம்ப முன்னாடி வருஷத்துக்குள்ள படத்தில் பெரிய பேர் வாங்க இந்த முண்டாசு பட்டி. இதை கலட்டி காயிலங்களில் கொடுத்து போட்டு கம்மன் நடந்து போயிடலான்னு கேட்குறீங்களா? எல்லா வண்டி ஓடினாத்தான் பெட்ரோல் குடிக்க, காரை போய் நின்றுட்டே குடிக்குது. சரியான மொடா குடியார பைக் மாஸ்டர் இதே. அழகு என்ன என்ன வந்து போட்டோ வாங்கிட்டு போடா. எடுத்து 6 மாதம் ஆச்சு. உங்கள்கிட்ட இருந்தா என்ன, எங்கிட்ட இருந்தா என்ன, எல்லாம் ஒன்று தான். பத்திரமா வச்சுக்கோங்க, அப்புறம் வந்து வாங்கிக்கிறேன். ஏய் அட நாசமாக போனவனே இருறா. உன் ஃபோட்டோவை கொண்டு போய் ஃபஸ்ட் ஸ்டாண்ட் கக்கூசில் ஒட்டி வச்சிட்றேன். டேய் அழகு, என்ன உன்கிட்ட ஒன்று சொல்லணும், தப்பாக நினைக்க மாட்டியே? இப்போ தப்பாக தான் இருக்குன்னு சொல்லு. ஸ்கூலில் ஃபோட்டோ எடுத்தோம்ல, ஆமாம், அதில் ஒரே ஒரு பொண்ணு மட்டும் ஃபோட்டோ எடுத்துக்க வரலடா. அப்படியா? ஏன்? உடம்பு சரியில்லைன்னா. ஆனால் அவளை பார்த்த உடனே நான் எல்லாத்தையும் மறந்துட்டேன்டா. அவ கண்ணு பேசிச்சுடா. ஏன் வாய் பேசாத? அவளை பார்க்கும்போது அடி வயிற்றுலேருந்து ஏதோ கிளம்புற மாதிரியே இருந்ததுடா தம்பி. ஒரு மாதிரி லைட்டாக கிளம்பலான்னு இருந்ததா? என்னவா என்னை மட்டும் நல்லா உணர்ச்சி அடக்கிட்டு வேலை வாக்குன்னு சொல்லி போட்டு நீ நல்லா வேலை பார்த்துருக்குற. டேய் அது இல்லைடா, அவ கண்ணுக்கு நம்ம ஹாலிவுட் ஸ்டுடியோவே எழுதி வைக்கலான்னா பார்த்துக்கேன். எஃபெக்டை பார்த்தில்ல? பெரிய ஏவிஎம் ஸ்டுடியோ எம்டி நினப்பு. ஆனால் ஒன்று சொல்கிறேன், சும்மா வர சனினை சொடக்கு போட்டு கூப்பிடாத சொல்லிட்டேன். ஆமாம். கங்க்ராட்ஸ் டு விஷ்ணு அண்ட் த டைரக்டர் ராம். கண்டிப்பாக இது ஒரு டிஃப்ரெண்ட் சினிமான்னு நான் சொல்ல மாட்டேன், பட் இட் வில் பி a ஃபீல் குட், ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் ஆடியன்ஸுக்குன்னு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது. அண்ட் ஃபாக்ஸ் ஸ்டார் அண்ட் திருக்குமரன் என்டர்டெயின்மெண்ட், they always come up with good films, and கண்டிப்பாக இந்த படம் அவங்களுக்கு ஒரு பெரிய சக்ஸஸாக இருக்கும்னு நம்பிக்கை இருக்குது. ஸோ ஆல் த பெஸ்ட் டு த என்டையர் டீம். There is something I have to say about this peculiar village. அதெல்லாம் இருக்கட்டும், ஒரு டீ சொல். டீ எந்த ஊர் சொன்னீங்க? முண்டாசைப்பட்டிங்க. எங்கள் ஐயாவை சிங்கம் மாதிரி ஃபோட்டோ எடுக்கணும். சிங்கம் மாதிரி ஃபோட்டோ எடுக்கணும்னா காட்டுக்குள்ளே தான் போகணும். It's a place that you have to visit once in your lifetime. டைரக்டர் ராம்குமார் வந்து இது வந்து ஷார்ட் ஃபிலிமாக இருந்து ஒரு படமாக பண்ணியிருக்காங்க.
ஷார்ட் ஃபிலிமாகவே இது வந்து ரொம்ப நல்ல பேசப்பட்ட படம். இது வந்து ஒரு படமாக பார்க்குறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது. டைரக்டர் ராம்குமாருக்கும் என்டையர் டீமுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. ஒரு நாள் ஹாலிவுட்ல காலவப்பன் சோசியக்கார சொல்றது சரியா போச்சப்பா. தலைவரே, இந்த அநியாயத்தை தட்டி கேட்க யாருமே இல்லையா? வந்துட்டாங்க வந்துட்டாங்க, இதோ வந்துட்டாங்க. எல்லா வண்டி ஓடினாத்த பெட்ரோல் குடிக்க காரம் நின்றுட்டே குடிக்குது. தம்பி, அவசரமாக ஒரு ஃபோட்டோ பிடிக்கணுங்க. ஸ்டாம்பா, பாஸ்போர்ட்டா, குரூப்பா, சிங்கிளா, ஃபேமிலியா, டபுளா, மாஸ்டரா, ஃபுல்லா? அதெல்லாம் வேணாமுங்க, ஓட்ட மட்டும் பிடிச்சா போதுங்க. அவ கண்ணுக்கு நம்ம ஹாலிவுட் ஸ்டுடியோவே எழுதி வைக்கலாம்னா பாத்துக்கேன். ராணி மகராணி கலைவாணி ஏரா தூக்கம் பறிபோச்சு மருதாணி பொன்னான உன் காதில் என்ன ஆசை சொன்னேனே. If you finish this job, I will give you £75,000. Are you sure? சோறு தானுங்க. எல்லாத்தையுமே சொல்றாடா. இது என்ன மூக்கு மட்டும் பொடுப்பா இருக்குது? தைக்கு அப்புறம் தமிழ் சினிமாவில் முனிஸ்காந்து தான். Wow, very nice. டேய், எங்கடா எல்லாரும்? நம்ம ஒரு காரணங்களாம் விவரமானவனுங்கள. யாரா டைரக்டர்? முதல் 10 நிமிடங்களை தவற விடாதீ.